100 பால் சீரிஸோட செகண்ட் மேட்ச் மான்செஸ்டர் ஒரிஜினல் அண்ட் சவுத்தர்ன் பிரேவுக்கு இடையில மான்செஸ்டரில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மான்செஸ்டர் பொறுத்த வரைக்கும் 100 பால் மேட்சஸில் டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. ஆவரேஜாக 150 ரேஞ்சில் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகுது. இனிஷியலாக பேசஸுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இங்கே சூப்பராக ஆடியிருக்காங்க. பவுலிங்கில் ஸ்பின்னர்ஸ் இங்கே குரூஷலாக இருந்திருக்காங்க. அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 155 விக்கெட்ஸ் கிட்ட ஓவராலாக இங்கே விழுந்திருக்கு. அதில் 50% விக்கெட்ஸை ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்கே குரூஷலாக இருப்பாங்க. டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா அதில் 3 பேர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ் இங்கே ரொம்ப குரூஷலாக இருக்காங்க. ஓவராலாக 14 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. 6 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 6 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 140 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 100 1 டைமும் 100 to 114 and 6 டைமும் 150 to 119 and 5 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மான்செஸ்டர் ஒரிஜினல் பொறுத்த வரைக்கும் பட்லர் அண்ட் பில் சால்ட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் 11ல் இருக்கு. 2 ஸ்பின்னர்ஸ் அண்ட் 5 பேசஸ் இருக்காங்க. இதில் நூர் அகமது, கிரகோரி, தென் டாம் ஹார்ட்லி 20 பால்ஸ் பவுல் பண்ணலாம். கார்டன் அண்ட் ஸ்காட் கரி, டி லான்ச், ஆண்டர்சன் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் ஆண்டர்சன், கார்டன், டி லான்ச் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் கிரகோரி, நூர் அகமது அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. சவுத்தர்ன் பிரேவ் பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வின்சி அண்ட் ஜேசன் ராய் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கேயும் ஆல்மோஸ்ட் 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஜேம்ஸ் கோல்ஸ் அதிகமாக பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான். 20 பால் பவுலர்ஸ்னு பார்த்தா ஜார்டன், கிரெக் வார்டன், பிரிக்ஸ் அண்ட் மில்ஸ் இந்த 4 பவுலர்ஸும் 20 பால் பவுல் பண்ணலாம். டோப்லி, தென் தாம்சன் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் டோப்லி, டைமல் மில்ஸ் அண்ட் ஜார்டன் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் ஓர்டன், மில்ஸ் அண்ட் ஜார்டன் பவுல் பண்ணலாம். மான்செஸ்டர் ஒரிஜினல் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாசன் அண்ட் பட்லர். பட்லர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். குவாலிட்டி பிளேயர். இந்த வென்யூவில் ஆல்மோஸ்ட் 50 ஆவரேஜில் 354 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் சவுத்தர்ன் பிரேவும் சூப்பராக ஆடிருக்காரு. 3 மேட்ச்சில் 250 அடிச்சிருக்காரு. பட்லர் அகென்ஸ்ட் டாப்லி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. கிளாசன் 1 டவுனில் ஆடலாம். சம் டைம் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டவுன் ஆகலாம். குவாலிட்டி பேட்ஸ்மேன். 2023 சீசனில் சூப்பராக ஆடிருந்தார். 32 ஆவரேஜில் ஆடிருந்தார். லாஸ்ட் சீசனில் ஆடலை. இங்கே நல்லா ஆட முடியும். 30-34 ரன்ஸ் ஆவரேஜை ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே க்ளோவர்க்கு பொறுத்த வரைக்கும் பட்லர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். பில் சால்ட் வேறு இருக்கார், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். பட் சால்ட் ரீசெண்டாக அதிகமாக க்ளோவர்க் பண்ணுறதில்லை. இங்கே கிளாசன் இல்லை பட்லர் க்ளோவர்க்கு பண்ணலாம். அதை பார்க்கணும். பில் சால்ட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீமோட கேப்டன், நல்ல பிளேயர். 30-34 ரன்ஸ் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் 26 ஆவரேஜில் 340 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் சவுத்தர்ன் பிரேவ் ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை. சால்ட் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேம் பேசர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். டோப்லிக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. மெக்கின்னி நம்பர் 4ல் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் டீசெண்டாக பேட்டிங் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். அட்டாக்கிங்காக ஆடக்கூடிய பிளேயர் இல்லை, ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். 100 பால் சீரீஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஆட போகிறாரு. எப்படி ஆடுவார் பார்க்கணும். கிரகோரி பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 20 பால்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. விக்கெட் டேக்கிங் பவுலர். டெத் ஓவர்ஸில் ஒரு பவுல் பண்ணலாம். இந்த வென்யூவில் ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை. 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 13+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். பட் இங்கே எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் பார்க்கணும். பவுலிங் அண்ட் பேட்டிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. டாம் ஹார்ட்லி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இங்கே 20 பால்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. இந்த வென்யூவில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்கிற பவுலர். 11 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்க, விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸ்காட் கரி 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட் வச்சு எடுக்கிற பவுலர். இந்த வென்யூவில் லாஸ்ட் சீசனில் 4 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. தென் டீசன்ட் பேட்டரும் கூட. பட் பேட்டிங் சான்ஸ் இங்கே கிடைக்குமா டவுட்டு தான். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா டீசெண்டாக ஆட முடியும். மான்செஸ்டர் ஒரிஜினல் டாப் ஆர்டர் பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது.
கிராண்ட் லீக்ல வேணா கன்சிடர் பண்ணுங்க. நூர் அகமது 20 பால்ஸ் பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. டீம்ல கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேம்ஸ் ஆண்டர்சன் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். பட் ஃபர்ஸ்ட் டைம் 100 பால் சீரீஸில் ஆட போறாரு. ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. மான்செஸ்டரோட பேஸ் பவுலிங் அட்டாக் கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஸோ ஆண்டர்சன் இங்கே கொஞ்சம் குரூஷலாக இருக்கலாம். கார்டன் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். சவுத்தன் பிரேவுக்காக ஆடின பிளேயர். கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. இந்த வென்யூவில் 2 மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கலை. கிராண்ட் லீக்ல வேணா கன்சிடர் பண்ணி பாருங்க. டெத் ஓவர்ஸ்ல எதுவும் பவுல் பண்ணா விக்கெட்ஸ் எடுக்கலாம். டி லான்ச் விக்கெட் டேக்கிங் பவுலர். இங்க அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கு. ரீசெண்டா கவுண்டி மேட்சஸ்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீம்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட்ஸ் எடுக்கலாம். சவுத்தன் பிரேவ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன். ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். ரீசெண்டாக எம்எல்சி T20ஸ்ல இனிஷியல் மேட்சஸில் சூப்பராக ஆடி இருந்தார். பட் லாஸ்ட் மேட்சஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. 100 பால் சீரீஸில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 25 ஆவரேஜில் 404 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சடனாக பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். ஜேம்ஸ் வின்சி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர். 34 ஆவரேஜில் 980 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே நூர் அகமது கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். மற்றபடி டீசெண்டாக ஆட முடியும். ஜேசன் ராய் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். பட் ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்கு. லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் 6 டைம்ஸ் சிங்கிள் டிஜிட் ஸ்கோரில் அவுட் ஆயிருக்காரு. 100 பால் சீரீஸ்லையும் பெருசாக ரெக்கார்ட்ஸ் இல்லை. 19 ஆவரேஜில் 391 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். எப்போ வேணாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். டூப்ளாய் டீசன்ட் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் 550 அண்ட் 100 அடிச்சிருக்காரு. இனிஷியலாக ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். 100 பால் சீரீஸில் 22 ஆவரேஜில் 492 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்காரு. இங்கே நூர் அகமது கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. ஜேம்ஸ் கோல்ஸ் டீசன்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. இங்கே டாப் ஆர்டரில் ஆடினா நல்லா ஆட முடியும். லாஸ்ட் சீசனில் 4 இன்னிங்ஸில் 44 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட. சம் டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. தாம்சன் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். டீசன்ட் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் 100 பால் சீரீஸில் லாஸ்ட் 2 சீசனாக 9 மேட்சஸ் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 2 மேட்ச் பவுல் பண்ணி 1 விக்கெட் கூட எடுக்கலை. கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. எப்போ வேணாலும் விக்கெட்ஸ் எடுக்கலாம். கிறிஸ் ஜோர்டான் 20 பால்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். 100 சீரீஸில் எப்போவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வென்யூலையும் சரி எகென்ஸ்ட் மான்செஸ்டரும் சரி கொஞ்சம் போராக தான் பவுல் பண்ணியிருக்காரு. பட் இங்கே பேட்டிங்கில் சம்டைம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. 100 சீரீஸில் நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர். பவுலிங் தென் பேட்டிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஓவர்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஒரு விக்கெட்டாவது எடுக்க முடியும். சம்டைம் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணக்கூடிய பவுலர். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டாப்லி லெஃப்ட் ஆர்ம் பேசர். டொமஸ்டிக்கில் ரீசெண்டாக கொத்தா விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிற பவுலர். 100 பால் சீரீஸ்லையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பட்லர் அண்ட் பில்சால்ட் 2 பேருமே டாப்லி கிட்ட ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ டாப்லி இங்கே விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். டேனி பிரிக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். 100 பால் சீரீஸில் மேட்சுக்கு 1 விக்கெட் வச்சு எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 1 மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். விக்கெட்ஸ் எடுக்கலாம். கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்க. டைமல் மில்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். விக்கெட் டேக்கிங் பவுலர். டெத் ஓவர்ஸில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். 100 சீரீஸில் 29 மேட்சஸில் 42 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. டீமில் கன்சிடர் பண்ணுங்க. விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன், பட்லர் அண்ட் ஃபின் ஆலன். பேட்டர்ஸில் ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் பில்சால்ட்.
ஜேசன் ராய் தென் டுப்ளோயை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் கிரெகோரி தென் டாம் ஹாட்லி. கிரெகோரிக்கு பதிலாக ஸ்காட் கரியை கூட ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் நூர் அகமது, கிறிஸ் ஜார்டான் தென் டைமல் மில்ஸை ட்ரை பண்ணலாம். இது கூட பிரிக்ஸ், டாப்லி தென் ஆண்டர்சன் இல்லை டி லான்ச்சை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரெகோரிக்கு பதிலாக கூட டி லான்ச் இல்லை ஆண்டர்சனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்கில் ஜாஸ் பாட்லர், கிளாசன் தென் பில்சால்ட்டை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ஃபின் ஆலன், ஜேம்ஸ் வின்ஸ், நூர் அகமது அண்ட் ஜார்டானை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.